ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு சாக்லேட் கேக் தாங்க ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பணும். ஸோ அந்த ஆல்ட்ரு பண்ணுற வேலையும் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கடகடன்னு கேக் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேட்டரை ரெடி பண்ணுங்க. அதுக்குள்ளே பார்த்தா மெஷர்மெண்ட்டு கப்பை காணும். ஸோ என் பிள்ளையை வந்து தேட சொன்னேன். அவன் தேடி முடிக்கிறதுக்குள்ளே நான் பண்ணியே முடிச்சிட்டேங்க. அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டு கேட்டுச்சு. நான் கூட ஏதோ இடி இடிக்குது, மின்னல் அடிக்குதுன்னு நினச்சிட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் திப்பு திப்புன்னு எல்லாரும் ஓடுற சவுண்ட்லாம் கேட்டுச்சு. என்னடா இப்படியெல்லாம் ஓடுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பதட்டமாக வரும்ல, அந்த மாதிரி தோணுச்சுங்க. எங்கள் ஏரியாவில் ஃபயர் ஆகிடுச்சுங்க. ஃபயர்னால் நான் இது வந்து சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். பயங்கரமாக அந்த பச்சை மரம்லாம் பற்றி எரிஞ்சுலாம் நான் இப்போ தாங்க கண்ணுக்கு நேராக பார்க்குறேன். ஒரு அட்டை கம்பெனி இது. ஸோ திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு. இபி லைன் ஏதோ கிராஸ் ஆகி வந்துருச்சு போல், தெரியல. நான் ரொம்பவே பதறிட்டோம். பார்த்திங்கன்னா ஏரியாவே அப்படியே அமைதியாகிடுச்சுங்க ஒரு செகண்டில். பாவம், இதனால் எத்தனை பேருக்கு என்ன லாஸ் ஆச்சோ என்ன ஆச்சோ தெரியல. ஸோ கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இதனால் அவங்களுக்கு எதுவும் பெருசாக அசம்பாவிதம் எதுவும் நடந்துக்காமல் இருக்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஹார்ட்டின் கேக் தாங்க பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு கடகடன்னு கிளம்பணுமேனு கிளம்பிட்டாங்க. தம்பி ஒய்ஃபும் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் நான் போயிருந்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஊரே வந்து நிற்கிதுங்க. என்னடா இது, இவ்வளோ பேர் எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க தான் என் சித்தியும், இது என் அத்தை பையனும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு, இந்த ஜாலியாக இருந்துச்சு. இதில் குட்டி பாப்பா நடுவில் வந்து நின்னாங்க. இவங்க ஆல்ரெடி நாடகத்தில் நடிக்கிறாங்களாம். ஸோ இப்போவே நான் ஃபோட்டோ எடுத்துக்கணுமா, அவங்க அம்மா எனக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, என் அத்தை பசங்க எல்லாரோடையும் ஜாலியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வா முதல்ல போய் சாப்பிட போகலாம், வந்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு ஆளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நமக்கு எதுக்கு வந்தோம், சோறுக்கு தானே வந்தோம், சரி வா சாப்பிட போகலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு கும்பலாக கலாச்சிட்டு சாப்பிடும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. ஃப்ரண்ட் வழியாக வரோம்னு பார்த்தா பேக் சைடு வழியாக போயிட்டோம். பிரியாணி டபரா தாங்க ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. கமகமான ஒரு வாசனை. கும்பலாக போய் இடத்தப்படின்னு போய் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் உட்காரத்துக்குள்ளே எப்படா சோறு வரும்னு அந்த இலையை பார்க்கும்போது எங்கள் சித்திக்கு ஒரு பெரிய மன வருத்தம். என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை இன்னொரு பொண்ணு போட்டு வந்துடுச்சான். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதோ காட்டுறேன் பாருங்கள், இந்த பொண்ணு தாங்க அது. ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. சரி விடு சூனாப்பா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஐஸ்கிரீமை கையை உள்ளே விட்டு சும்மா அள்ளி போடுறாருங்க ஐஸ்கிரீமை. அதை வாங்கி இந்த சித்திக்காரி வாங்கி திங்கிறாங்க. எனக்கு பார்த்தோன்னே உமட்டுற மாதிரி அடிச்சு தூக்கி போடுன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சாப்பிட்டே ஆகணும், போ எவ்வளோ நோய் வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரி, இது வெண்ணிலா ஃப்ளேவரி, சாப்பிடுங்கன்னு அது சாப்பிட்றதும் இல்லாமல் எல்லார் வாயிலையும் வேறு திணிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சொன்னோம், அண்ணா க்ளவுஸ் போடுங்கண்ணா அப்படின்னா, போடுறோமான்றாரு. எப்போ போடுறாரோ தெரில. மாற்றி எல்லார் வாயிலும் ஊட்டும் போது எனக்கு வாயில் ஊட்டன்னு வந்துச்சு. என்னை விட்டுரு, எனக்கு வேணாம், ஆல்ரெடி எனக்கு நிறைய நோய்கள் இருக்குது, வேண்டாம் அப்படின்னா. என்ன நோய் வந்தாலும் 10 நோயில் இது ஒரு நோயாக இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு என் சித்தி என் வாயில் திணிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாங்க முடியல கோபால். அது சாப்பிட்றதும் இல்லாமல் 4 பேரையும் சேர்த்து சாவடிக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது தாங்க குடும்பம், ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அப்புறம் என்ன, லேடிஸோட டான்ஸு தான், செம்ம டான்ஸு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு திரும்பி பார்த்தா எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி குச்சமாக இருந்துச்சுங்க. சரி லாஸ்ட்டாக ஒரு பந்தியில் என் அத்தை பையன் வந்துட்டான், இன்னொரு அத்தை பையன். சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னடா இந்த விஷயத்துக்குலாம் முன்னாடி வர வேண்டாமா, நான் அவனை ஒரு கலாச்சல் போட்டுட்டு, அப்புறம் என் அக்கா அதுக்கு மேலே இன்னும் லேட்டுங்க, நாங்கள் கீழே இறங்கி பாய் போகும்போதாங்க வந்தா. அவளையும் பார்த்துட்டு நனைஞ்சிட்டேங்க, செம்ம நனைஞ்சிட்டேன். போகும்போது குளிச்சுட்டு தான் போனேன் ஃபங்க்ஷனுக்கு, திரும்பவும் குளிச்சுட்டு தாங்க வந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலி தாங்க. பாய்.